அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையான ஒப்பந்தத்தை மீறி லெபனான் மீது தாக்குதல் நடத்திய இஸ்ரேல் ராணுவம் மீண்டும் ஹர்முஸ் கடல் வழிப்பாதையை மூடிய ஈரானின் IRGC ராணுவப்படை மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து குவைத்தில் உள்ள வெளிநாட்டவர்களை எச்சரித்த காவல்துறை. 390 தினாரை இழந்த வெளிநாட்டவர். அடுத்து குவைத் டிரைவர்கள் அதிக எச்சரிக்கை, வேகமாக வாகனம் ஓட்டி பிடிபட்டால் ஃபிங்கர் வைத்து நாடு கடத்தல். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்க. உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையான சண்டை பேச்சுவார்த்தையின் மூலம் முடிந்துவிட்டது. இனி GCC நாடுகளான சவுதி அரேபியா, குவைத், கத்தார், பஹ்ரைன், அரபு எமிரேட்ஸ், ஒமன் ஆகிய அரபு நாடுகள் நிம்மதியாக தங்கள் நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயுகளை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யலாம். ஈரான் இனிமேல் தொந்தரவு தராது என நினைத்துக் கொண்டிருந்த வேளையில் நாம் ஏற்கனவே சொன்னது போல இஸ்ரேல்காரன் ஒரு பெரிய சம்பவம் செஞ்சுட்டான். அறப்பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி தெற்கு லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 32 பேர் விழுந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2 தினங்களுக்கு முன்புதான் ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையான சண்டை நிறுத்த ஒப்பந்தம் போடப்பட்டது. இப்போ மறுபடியும் மீண்டும் லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியுள்ளதால் ஈரான் மீண்டும் ஹர்முஸ் கடல் வழிப்பாதையை முழுவதுமாக மூடியுள்ளதாக அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதனால் ஹர்முஸ் கடல் வழிப்பாதையில் செல்லவிருந்த ஆயிரக்கணக்கான வணிக கப்பல்கள் செய்வதறியாமல் நடுக்கடலிலே நங்கூரமிட்டு தவிக்கின்றனர். இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா அவனுக்கு மட்டும்தான் மாமா மச்சனாக இருக்க வேண்டும். அதை விட்டுட்டு அரபு நாடுகளிடையே அமெரிக்கா சமரசம் செய்தால் இஸ்ரேலுக்கு பிடிக்காது. அதற்கு சிறந்த உதாரணம் தான் இப்போ லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய இந்த திடீர் தாக்குதல். அமெரிக்காவும் ஈரானும் என்னதான் ஒப்பந்தம் போட்டாலும் இஸ்ரேல்காரன் கேட்கவே மாட்டான். அமெரிக்கா நேரடியாக இஸ்ரேலை கண்டித்து நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே இந்த வளைகுடா சண்டை முடிவுக்கு வருமே தவிர அது வரைக்கும் இந்த சண்டை முடிய வாய்ப்பில்லைங்க. முதல்ல காசா மீது தாக்குதல் நடத்திய இஸ்ரேல் இப்போ பார்த்தீங்கன்னா லெபனான் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த சண்டையினால் பாதிக்கப்படுவது அரபியர்கள் மட்டும் கிடையாதுங்க. நம்மள மாதிரி அரபு நாடுகள் வேலை செய்யும் வெளிநாட்டவர் தான் அதிக அளவில் பாதிக்கப்படுறாங்க. இப்போதான் அல்ஹம்துலில்லாஹ் ஃப்ளைட் டிக்கெட் எல்லாம் ஓரளவு கம்மியாகி விமானம் எல்லாம் குவைத் ஏர்போர்ட் T4லேருந்து T5லேருந்து புறப்படுகிறது. இவனுங்க மறுபடியும் ஆரம்பிச்ச இந்த சண்டையால் எங்கடா பழைய மாதிரி ஏர்போர்ட் க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்ற பயம் ஏற்படுகிறது. விரைவில் இந்த வளைகுடா சண்டை முழுவதுமாக முடிவடைய பிரார்த்தனை செய்யுங்க. அடுத்தவள் குவைத்தில் உள்ள வெளிநாட்டவர்கள், குறிப்பாக பார்த்தீங்கன்னா புதிதாக குவைத் வந்தவர்கள் அதிக எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா கொஞ்சம் ஏமாந்தா போதும் மொத்தமாக நம்மளை விபூதி அடித்து போயிடுவாங்க கொள்ளையர் கூட்டம். அரபு டைம்ஸ் பத்திரிகை வெளியான ஆதாரத்தின்படி தான் ஒரு போலீஸ் அதிகாரி என கூறிக்கொண்டு வெளிநாட்டவரிடமிருந்து 390 குவைத் தினாரை திருடி சென்றுள்ளார். இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா சஃபத் அல் கானத்தில் நடந்திருக்கு. பாதிக்கப்பட்ட நபர் காவல்துறையிடம் புகார் அளித்ததை தொடர்ந்து இப்போ அல் தஹர் காவல்துறை குற்றவாளியை CCTV கேமராவில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்து தேடி வருகிறது. அதனால குவைத்தில் உள்ள நம்பாலங்க, நான் ஒரு CID போலீஸ் அதிகாரி, உங்கள் சிவரடி காட்டுங்கன்னு பர்ஸை கொடுங்கன்னு யாராவது உங்களை கேட்டால் உடனே உங்கள் பர்ஸை கொடுக்காதீங்க. திருப்பி உங்கள் ஐடியை காட்டுமாறு நீங்கள் கேளுங்க. இதை நான் சொல்லலைங்க. குவைத்தின் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் உள்துறை அமைச்சரான ஷேக் ஃபேசல் யூசுப் சபாவை நம்முடைய சேஃப்டிக்காக கேட்குமாறு சொல்லியிருக்காரு. அதனால் முகம் தெரியாத நபர்கள் யார் கேட்டாலும் உங்கள் பர்ஸை கொடுக்காதீங்க. அடுத்த தகவல், குவைத்தில் உள்ள சட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா முன்ன மாதிரி கிடையாதுங்க. எல்லாம் மாறிடுச்சு. இப்போது பாஸ்தா எல்லாம் வேலைக்கு ஆகுது. வெளிநாட்டவர்கள் குற்றம் செய்து பிடிபட்டால் அவ்வளோதான், உடனே நாடு கடத்தல் தான். அதன் பிறகு குவைத் மட்டும் கிடையாது, சவுதி அரேபியா, பஹ்ரைன், கத்தார், அரபு எமிரேட்ஸ், ஒமன் ஆகிய 5 நாடுகளுக்கும் செல்ல முடியாது. அரபு டைம்ஸ் பத்திரிகை வெளியான ஆதாரத்தின்படி ஃபரோனோ ஏரியா பிளாக் 5ல் சண்டையிட்டதாக 2 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டு ஃபிங்கர் வைத்து நாடு கடத்தப்பட உள்ளனர். மீண்டும் அவர்களால் குவைத் மற்ற பிற GCC நாடுகளுக்கு செல்ல முடியாத அளவுக்கு அவங்களுடைய பேர் பிளாக் லிஸ்டில் சேர்க்கப்பட்டுள்ளது. அதுபோல குவைத்தில் உள்ள டிரைவர்களும் அதிக எச்சரிக்கையாக காரை ஓட்டுங்க. 150 கிலோமீட்டருக்கு மேல் வாகனம் ஓட்டினால் அவ்வளோதான், டிரைவிங் லைசன்ஸ் பறிமுதல், அபராதம் மற்றும் நாடு கடத்தல் தண்டனை விதிக்கப்படும். அதனால குவைத்தில் நீங்கள் எந்த வேலை செய்தாலும் குவைத்துடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கரெக்டாக ஃபாலோ செய்தால் மட்டுமே உங்களால் நிரந்தரமாக குவைத்தில் வேலை செய்ய முடியும். அடுத்த தகவல், குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை தொடர்பு கொண்டு விமான டிக்கெட் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல குவைத் செல்வதற்கான PCC, கேம்கா மெடிக்கல், விசா, POE அட்டஸ்டேஷன் செய்து தரப்படுகிறது. அடுத்தவங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 306 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1041 ரூபாய் 66 பைசாவாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 41 தினார் 939 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 38 தினார் 458 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட்ஸ் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.